அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இதற்கு முன்னால் எடுத்த அந்த வீடியோக்கள் பல வகைகளில் உங்களுடைய போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வதற்கு பயன்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கையோடு புதிய ஒரு பாடத்தில், அதாவது 11ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் உள்ள இந்த 11வது யூனிட் ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாடம். அதாவது பெரும்பாலும் போட்டித் தேர்வுக்கு இந்த பாடப்பகுதியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 3 முதல் 4 வினாக்கள் கேட்கிறாங்க. திட்டமிட்டு சரியாக இந்த பாடத்தை நீங்கள் அந்த பாட்டை பிரித்து படிப்பீர்களானால் நிச்சயமாக இதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் எளிதாக பதில் சொல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடப்பகுதியை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா 3 பாட்டாக பிரிக்கிறோம். ஒன்றாவது, இந்த பாடப்பகுதியை எஸ்டிமேஷன் அண்ட் டிடக்ஷன் அந்த பாட்டை ஒரு பகுதியாகவும், வேதிவினையில் ஈடுபடக்கூடிய அந்த கரிமச் சேர்மங்களுடைய வினைகளை இன்னொரு பகுதியாகவும், அதனுடைய அடிப்படை தத்துவங்களாகிய ஐயூபிஎஸ்சி பெயரிடுதல் மற்றும் அதனுடைய மாற்றியங்களை 3வது பகுதியாகவும் இந்த பாடப்பகுதியை நாம் பிரிக்கிறோம். இந்த பாடம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது கரிம வேதியினுடைய அடிப்படை கருத்துருக்கள். இந்த கரிம வேதியினுடைய அடிப்படை கருத்துருக்களை நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம கரிமவியலினுடைய மற்ற பாடப்பகுதிகளையும் நம்ம எளிதாக அதற்கு கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளை, இந்த பாடத்தை புரிந்து திட்டமிட்டு நீங்கள் படிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்ம வீடியோக்குள்ள போலாமா? 4வது கொஸ்டின், which of the following techniques is not suitable for purification of? அப்போ கீழே ஒரு 4 டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டெக்னிக்ஸ் என்னது? not suitable for purification of cyclohexanone from mixture containing benzoic acid, isoamyl alcohol, cyclohexanone and cyclohexanone. பாருங்க, which one of the following techniques is not suitable? ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுக்கீங்க. பாருங்க, இப்போ கிறிஸ்டலைசேஷன் நமக்கு தெரியும். 4 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்கிறேன். 1 பென்சோயிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட், அதாவது C6H5 COOH பென்சோயிக் ஆசிட். 2வது என்ன கொடுத்துருக்கிறேன்? ஐசோஅமைல். ஐசோஅமைல்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஐசோப்ரோப்பைல் பேரு. CH3 CHOH CH3. இது ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் அல்லது ஐசோஅமைல் ஆல்கஹால், ரெண்டும் ஒன்று தான். 3வது என்னது கொடுத்துருக்கிறேன்? சைக்ளோஹெக்சனோன். சைக்ளோஹெக்ஸேன். இங்க பாருங்க, இங்க ஏன்னா இட் இஸ் a ஹைட்ரோகார்பன், டைப் ஆஃப் ஹைட்ரோகார்பன், that is aliphatic hydrocarbon. aliphatic hydrocarbon cyclohexane. 4வது என்ன கொடுத்துருக்கிறேன்? சைக்ளோஹெக்சனோன். ஹெக்சனோன். ONE it is the type of ketonic compound. ketone. இப்ப பாருங்க, which of the following techniques is not suitable for purification of cyclohexane? cyclohexane இந்த முறையில் பியூரிஃபை பண்ண முடியாது. அப்ப சைக்ளோஹெக்சேன் என்ன செய்யுது? இந்த மிக்சரோடு கலந்துருக்கு. இந்த 4 மிக்சர், இங்க 1 ஆசிட், இன்னொன்று வந்து ஆல்கஹால், இன்னொன்று வந்து ஹைட்ரோகார்பன், இன்னொன்று வந்து கீட்டோன். அப்ப 4மே டிஃபரண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். 4மே டிஃபரண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். இப்ப இங்க பாருங்க, நாட் சூட்டபிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் கிறிஸ்டலைசேஷன் மெத்தட். கிறிஸ்டலைசேஷன்னா நமக்கு தெரியும் படிகமாக்கல். ஒரு திரவத்தை நம்ம என்ன செய்யலாம்? கொதிக்க வச்சு என்னது வடி கட்டுறோம். வடி கட்டும் பொழுது பாத்திர வடி கட்டுறது மாதிரி வடி கட்டும் பொழுது அது படிகமாக மாறும். இப்போ இங்க பாருங்க, எல்லாமே லிக்விட், எல்லாத்தையுமே நம்ம எப்படி செய்ய முடியும்? படிகமாக மாற்ற முடியும். ஆகவே கிறிஸ்டல் பண்ணி தனியாக பிரிக்க முடியும். சப்ளிமேஷன் பாருங்க, இது நெக்ஸ்ட் பாருங்க, இது சாலிட்டை எப்படி மாற்றணும்? கேஸை மாற்றும்.
ஓகே, இங்க இதில் இருக்கக்கூடிய சாலிட் பார்த்தீங்கன்னா பென்சோயிக் ஆசிட் சாலிட் தனியாக பிரிச்சிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சேன் சாலிட் பிரிச்சிட முடியும். அப்போ இந்த மெத்தடையை நாம் பயன்படுத்த முடியும். அப்போ கிறிஸ்டலைசேஷன் சாலிட் பார்ட்டிகிள்ஸ், சாலிட்டை நம்ம படிகமாக மாற்றுறோம். சப்ளிமேஷன்னா சாலிட்டை கேஸாக மாற்றி பிரிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இதில் ஈஸியாக சைக்ளோஹெக்சேன் சாலிட் கேஸாக மாறிடும். நெக்ஸ்ட் பாருங்க, எவாப்ரேஷன். எவாப்ரேஷன் இஸ் த டைப் ஆஃப் டெக்னிக்ஸ். இதுவும் ஒன் ஃபார்ம் ஆஃப் வேப்பரைசேஷன். இது இங்கே வேப்பர் ஆகும். ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அதனுடைய சர்ஃபஸ், அதனுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய என்னது திரவ மூலக்கூறுகள் ஆவியாக மாறுதல். இப்போ கடலில் நம்ம பார்க்குறோம், கடற்கரையினுடைய ஓரத்தில் நின்று கடற்கரையில் நின்று கடலில் பார்க்கும் பொழுது கடலுடைய மேல் பகுதி ஆவியாக மாறதை பார்க்கலாம், நல்ல வெயில் காலங்களில் இல்லையா? அது என்னது? இதுதான் வேப்பரைசேஷன். எவாப்பரைசேஷன்னா என்னது? டைப் ஆஃப் வேப்பரைசேஷன். இது எங்கே நடக்கும்னா சர்ஃபஸில் நடக்கும், அதனுடைய மேற்பரப்பு நடக்கும், திரவ மூலக்கூறுகளுடைய மேற்பரப்பு. அப்போ இந்த முறையில் மற்ற எல்லாத்தையும் நம்ம செப்பரேட் பண்ண முடியும். ஆனால் இங்கே பாருங்க, ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இட் இஸ் எ ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். இது வந்து அதனுடைய அதிர்வின் அடிப்படையில், அதிர்வுகளின் அடிப்படையில் வெவ்வேறு பீக்ஸை உருவாக்கும். சரியா? ஆகவே வெவ்வேறு ஃபங்க்ஷனல் குரூப் வெவ்வேறு பீக்ஸை உருவாக்கும். இது வந்து நமக்கு பிரிச்செடுக்கக்கூடிய டெக்னிக்ஸ் கிடையாது, இது பிரிச்செடுக்கக்கூடிய முறை கிடையாது. அதனுடைய சிக்னல் மூலமாக அதில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு என்பதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இட் இஸ் நாட் எ பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ், இட் இஸ் எ ஐடென்டிஃபிகேஷன் டெக்னிக்ஸ். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப், நாட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த காம்பவுண்ட். ரொம்ப பிள்ளைகள் நல்லா நினச்சிக்கணும். இந்த மூன்றுமே கிறிஸ்டலைசேஷனாக இருந்தாலும் சரிதான், சப்ளிமேஷனாக இருந்தாலும் சரிதான், எவாப்பரேஷனாக இருந்தாலும், மூணு டெக்னிக்ஸுமே பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்டை அதனுடைய மிக்சரில் இருந்து தனியாக பியூரிஃபை பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ். பியூரிஃபை பண்ணுறது, தூய்மையானதாக மாற்றுறது, எல்லாமே தூய்மையானதாக மாற்றக்கூடியது. பட் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இது எதுக்கு பயன்படுதுன்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. பட் பியூரிஃபை பண்ணுறதுங்க கேள்வியில் கொடுத்துருங்க, பியூரிஃபிகேஷன். அப்போ பியூரிஃபை பண்ணுறதுக்கு பயன்படாது, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஃபங்க்ஷனல் குரூப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயன்படும், பியூரிஃபை பண்ணுறதுக்கு பயன்படாது. ஆகவே கரெக்ட் ஆப்ஷன் இஸ் IR spectroscopy is the correct options here. IR spectroscopy, the technique is used to identify the functional group, not is applicable for purify the compound. Okay, இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ மூன்றுமே இதை 4 கொடுத்துருக்குறோம். 4ல் 3 பியூரிஃபிகேஷன் மெத்தட், 1 மட்டும் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட். இவ்வளோதான் சிம்பிள் டாக்டிக்ஸ். ஓகே, பாருங்க 5வது கொஸ்டின் பாருங்க. இன் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அழகாக கொடுத்துட்டான். இப்போ நம்ம சொல்லி முடிச்சோம். ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ஆஃப் டொலுவீன், த பிரஷர் ஆஃப் டொலுவீன் இஸ் வேப்பர். இஸ் எப்போ டொலுவீன், இப்போ ஸ்டீம் டிஸ்டிலேஷன் முறையில் டொலுவீனை நம்ம ஐடென்டிஃபை செப்பரேட் பண்ணுறோம். அப்போ ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம்? ஸ்டீம் டிஸ்டிலேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி திரவநிலையில் இருக்கக்கூடிய டொலுவீனை நம்ம என்ன செய்ய போகிறோம்? செப்பரேட் பண்ண போகிறோம். அப்படி செப்பரேட் பண்ணும் பொழுது இங்கே என்ன கொடுத்துருக்கா? த ப்ரெஷர் ஆஃப் டொலுவீன் இஸ் வேப்பர். எப்போ வேப்பராக ஆகும்? ஒரு டொலுவீன் எந்த கண்டிஷனில், எந்த ப்ரெஷரில் வேப்பர் ஆகும் பாருங்க, அழகாக கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ப்ரெஷர், அப்போ இங்கே கேட்கக்கூடிய கேள்வி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸ்டீம் டிஸ்டிலேஷன்னா ரொம்ப முக்கியமானது வேப்பர் ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கணும்? அதனுடைய நார்மல் ப்ரெஷரை விட குறைவாக இருக்கணும். நம் மெயின் பாயிண்ட். நார்மலாக ஒரு திரவம் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் கொதிக்கும், ஆவியாக மாறும். பட் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தட் நம்ம பயன்படுத்துகிறோன்னா இது என்ன செய்யாது? வாட்டரோட ரியாக்ட் பண்ணாது. ஆகவே நார்மல் ப்ரெஷருக்கு முன்னாடியே இது ஆவியாக மாறும். அப்போ லெஸ் ப்ரெஷரில் ஆவியாக மாறும். அப்போ எந்த ப்ரெஷரில் டொலுவீன் வேப்பராக மாறும், அவ்வாறு வேப்பராக மாறக்கூடிய டொலுவீனை ஸ்டீம் டிஸ்டிலேஷன் முறையில் நாம் தனியாக பிரிக்க முடியும்னு கேட்குறேன். பாருங்க, equal pressure of barometer. What is the meaning of barometer? Barometer is a technique, it is a measurement techniques is used for the particular pressure. ஒரு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட்ல என்ன ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷரில் அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. A pressure is fixed here.
எந்த ஒரு என்வாயர்மெண்ட், ஒவ்வொரு என்வாயர்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த எந்த என்வாயர்மெண்ட்டில் அந்த ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷரில் பயன்படுத்தக்கூடிய டெக்னிக்ஸ் தான் பேரோமீட்டர். என்ன கொடுத்துருக்கேன்? அப்போ ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மேலே பயன்படுத்த போகிறோம். அவன் என்ன செய்கிறான்? இஸ் ஈக்குவல் ப்ரெஷர். அப்போ இந்த டொலுவினுடைய ப்ரெஷரும் அந்த என்வாயர்மெண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ப்ரெஷரும் சமம்னு சொல்கிறேன். சமமா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சமமாக இருந்தால் அது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். அதனுடைய இயல்பான ப்ரெஷரில் அது கொதிச்சு வெளியில் வந்துச்சுன்னா அது ஃப்ராக்ஷனல். ஸ்டீம்னா அதனுடைய ப்ரெஷர் நார்மல் ப்ரெஷரோட குறைவாக இருக்கும். அப்போ இது தப்பு. ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துட்டேன். பாருங்க, பியை பாருங்க. அப்போ ஏ ஆப்ஷன் தப்பு. பியை பாருங்க, லெஸ் தென் ப்ரெஷர் ஆஃப் பேரோமீட்டர். என்வாயர்மெண்ட்டினுடைய ப்ரெஷரை விட டொல்வின் ஆவியாகி வரக்கூடிய ப்ரெஷர் குறைவுன்னு சொல்கிறேன். கரெக்டா? கரெக்டாக தானே? எனக்கு ஸ்டீம் டிஸ்டிலேஷன் கண்டிஷன் கொடுத்துட்டேன். ஸ்டீம் டிஸ்டிலேஷன் கொடுத்துட்டாலே நார்மல் ப்ரெஷரை விட இந்த லிக்விடினுடைய ப்ரெஷர் குறைவாக இருக்கும். அப்போ லெஸ். கரெக்ட். மூணாவது பாருங்க, ஈக்குவல் டு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் டொலுவின் இன் சிம்பிள் டிஸ்டிலேஷன். ஈக்குவல்னு சொல்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு என்னது? அப்போ ஈக்குவல் ப்ரெஷர், வேப்பர் ப்ரெஷர், அது வேப்பராக மாறக்கூடிய ப்ரெஷர் என்னது? சிம்பிள் டிஸ்டிலேஷன் பண்ணக்கூடிய ப்ரெஷரை விட ஈக்குவல்னு சொல்கிறான். அப்போ இதுவும் தப்பு. நாலு ஆப்ஷன் பாருங்க, மோர் தென் த ப்ரெஷர் ஆஃப் டொலுவின். ப்ரெஷர் டொலுவின் வேப்பராக மாறக்கூடிய ப்ரெஷர் ரொம்ப அதிகம்னு சொல்கிறான். அப்போ அதிகம் நாங்கள் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் நம்ம பயன்படுத்த முடியாது. ஆகவே என்னதான் பயன்படுத்த முடியும்? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் தான் பயன்படுத்த முடியும். பட் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மேலே பயன்படுத்துகிறோம்னா அதனுடைய வேப்பர் ப்ரெஷர் கட்டாயம் குறைவாக இருக்கணும். அங்கே ஆனால் இங்கே மோர்னு கொடுத்துட்டாங்க. ஆகவே இந்த ஆப்ஷன் தப்பு. ஓகே, அப்போ எது கரெக்ட் ஆன்சர்? லெஸ் தேன் ப்ரெஷர் ஆஃப் பேரோமீட்டர். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட கேள்விகள் தியரட்டிக்கல் கொஸ்டின் இயல்பாவுடைய ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். ஸோ சிம்பிள் கொஸ்டின். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். பாருங்க, ஸ்டீம் டிஸ்டிலேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப், அதாவது ஸ்டீம் டிஸ்டிலேஷன் முறையை பயன்படுத்தி கீழ்கண்ட இந்த நாளில் எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்? எக்ஸ்ட்ராக்ஷன்னா தனியாக பிரித்தெடுத்தால். அப்போ ஸ்டீம் டிஸ்டிலேஷன் நமக்கு தெரியும், ஸ்டீமை பயன்படுத்தி டிஸ்டிலேட் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமாக என்னதுன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் லோ த வேப்பர் ப்ரெஷர். எப்போ லோ த வேப்பர் ப்ரெஷர்னா இதனுடைய சாலிபிலிட்டி இன்சாலிபிள் வித் வாட்டர், வாட்டரோட இன்சாலிபிள் ஆகாது. ஆகவே அந்த சொல்யூஷன் இஸ் மிசிபிள், இம்மிசிபிள் வித் வாட்டர். சரி, இம்மிசிபிளாக இருக்கும் அந்த சொல்யூஷன். பாயிண்ட் 3 பாயிண்ட். அப்போ லோ வேப்பர் ப்ரெஷர். ரெண்டாவது பாயிண்ட் இன்சாலிபிள், இன்சாலிபிள் வித் வாட்டர். மூணாவது பாயிண்ட் இம்மிசிபிள், இம்மிசிபிள். ஸோ இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபேட்டி ஆசிட் நிறைய ஆசிட் இருக்குது. அசிட்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், பியூட்டாரிக் ஆசிட், சக்சனிக் ஆசிட், நிறைய ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட் மிக்சரை எப்படி நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம்னா, ஸோ ரொம்ப சிம்பிள். இட்ஸ் யூஸ் டு த டெக்னிக்ஸ் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் ஆசிட் பை அப்சார்ப்ஷன் மெத்தட். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா கவரக்கூடிய தன்மை, தட் இஸ் அப்சார்ப்ஷன் டெக்னிக்ஸ். அப்சார்ப்ஷன் டெக்னிக்ஸ் பயன்படுத்தி நம்ம ஃபேட்டி ஆசிட்டை நம்ம என்ன செய்ய முடியும்? எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது பாருங்க, கைரோ ஆல்கேன்ஸ். கைரோ ஆல்கேன்ஸ்னால் அதாவது கார்பனுடைய நம்பர்ஸ் 5 விட அதிகமாக இருந்தால் அது இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லிக்விட். அப்போ மோஸ்ட் ஆஃப் த கைரோ ஆல்கேன்ஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லிக்விட். ஸோ லிக்விட்டை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய முறை, ஐசோலேட் பண்ணக்கூடிய முறை என்ன முறைனா, தட் இஸ் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் முறை. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் முறையை பயன்படுத்த போகிறோம். அப்போ இது அப்சார்ப்ஷன் டெக்னிக்ஸை பயன்படுத்துகிறோம். அப்போ ஸ்டீம் டிஸ்டிலேஷன் கிடையாது, இதை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் முறையில் பயன்படுத்த போகிறோம். நெக்ஸ்ட் மினரல் ஆயில்ஸ். மினரல் ஆயில்ஸ்னால் இட் இஸ் ஐசோலேட்டட் பை யூஸிங் தேர் நார்மல் ப்ரெஷர். அதுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கோ அல்லது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், வளிமண்டல அழுத்தத்தை பயன்படுத்தி செப்பரேட் பண்ணக்கூடிய முறை. இந்த முறைக்கு பேர்னா இன்ஸ்ட்ருமெண்டல் அல்லது அட்மாஸ்பியரிக் டிஸ்டிலேஷன் பேர். என்ன பேர்? அட்மாஸ்பியரிக் டிஸ்டிலேஷன் முறை. அட்மாஸ்பியரிக் டிஸ்டிலேஷனா யூசிங் நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். வளிமண்டலத்தில் என்ன ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷரை பயன்படுத்தி நம்ம
செப்பரேட் பண்ணக்கூடிய முறை. ஸோ அப்போ இதுவும் நமக்கு தப்பு. நெக்ஸ்ட் எசென்சியல் ஆயில்ஸ் இஸ் இன் த ஃபார்ம் நேச்சுரல் ஆயில்ஸ், இயற்கையில் கிடைக்கக்கூடிய தாவர எண்ணெய்கள். சரியா, தாவர எண்ணெய்கள், கொழுப்பு எண்ணெய்கள், இதெல்லாம் வந்து நமக்கு என்னது எசென்சியல் ஆயில்ஸ்ன்னு சொல்கிறோம். இது இன்சால்யூபிள் வித் வாட்டர், தண்ணியில் கரையாது. சரியா, ஆயில்ஸ் வந்து எசென்சியல், தாவர எண்ணெய் வந்து கொழுப்பு எண்ணெய், இப்போ கோகனட் ஆயில் இருக்கு, அது தண்ணியில் கரையுமா? கரையாது, அது எசென்சியல் ஆயில். சரியா, ஓகே. அப்போ இந்த தாவர எண்ணெய், கொழுப்பு எண்ணெய் எல்லாம் தண்ணீரை கரையாது. ஆகவே தண்ணீரை கரையலைன்னா இட் இஸ் insoluble with water. ஆகவே by using steam distillation method, அப்போ தண்ணீரில் இதெல்லாம் கரையாதோ அதை நம்ம ஸ்டீம் டிஸ்டிலேஷன் முறையில் பயன்படுத்துகிறோம். ஓகே, இங்கே எசென்சியல் ஆயில்னா தாவர எண்ணெய், இயற்கையில் கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ஆயில்ஸ், தாவர எண்ணெய், விலங்குலேருந்து கிடைக்கக்கூடிய விலங்கு கொழுப்பு எண்ணெய். ஸோ இதெல்லாம் தண்ணீரை கரையாது. ஆகவே பை ஐசோலேட்டட் அல்லது எக்ஸ்ட்ராக்டட் பை யூசிங் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் முறை. ஓகே ஓகே பிள்ளைகளா? ஸோ இந்த வீடியோவில் நமக்கு ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியினுடைய வெரி 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 பேசிக் கான்செப்ட், ரொம்ப ஈஸியான ஏரியாவாகிய அதனுடைய பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், டெக்னிக்ஸ் யூஸ்டு ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் பார்த்தோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்டீம் டிஸ்டிலேஷன் நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், ஸ்டீம் டிஸ்டிலேஷன், அட்மாஸ்பியரிக் டிஸ்டிலேஷன், நிறைய டிஸ்டிலேஷன் பார்க்குறோம். ஸோ இந்த ஒவ்வொரு டெக்னீஷியும் மட்டும் எதுக்கு பயன்படுது? கிறிஸ்டலைசேஷன்னா என்ன, யுவாப்ரேஷன்னா என்ன, வெப்பரைசேஷன்னா என்ன, தென் சப்ளிமேஷன்னா என்ன. ஸோ இப்படிப்பட்ட டெக்னிக்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு எளிதாக பதிலளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணக்கூடிய உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் அமையும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.